நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? மிகவும் கவனத்தோடு, மிகவும் எச்சரிப்போடு நாம் வாழ வேண்டும். இந்த ஸ்தானத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மை உற்று கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் காத்து கொள்கிறோமா? அதின்படி வாழ்கிறோமா என்று நாம் அதின்படி வாழும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த ஸ்தானத்திலே நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு நல்ல உதாரணம். ஏசாவும் அப்படி தனக்கென்று நியமித்த அந்த ஸ்தானத்தை அவனும் இழந்து போனான். ஒருவேளை கூழுக்காக அவன் என்ன செய்தான்? தனக்கென்று ஆண்டவர் நியமித்த அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஸ்தானத்தை நாம் காத்து கொள்கிறோமா? அல்லது உலக காரியங்களுக்காக, உலக ஆசாபாசங்களுக்காக, உலக தேவைகளுக்காக நமக்கென்று ஆண்டவர் வைத்த அந்த ஸ்தானத்தை நாம் விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலும் ஆராய்ந்து நாம் நம்முடைய ஸ்தானத்தை காத்து கொள்வோம்.